வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கொப்பை வந்து நம்ம எப்படி பதியம் வைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம முருங்கை மரத்தை எப்படி வெட்டி நம்ம பதியத்துக்கு ரெடி பண்ணுறோங்கிறத போட்டிருப்போம். நம்ம எந்த அளவு முருங்கைக்கொப்பு பதிய வைக்க போகிறோங்கிற அளவை பொறுத்து இந்த மாதிரி முருங்கைக்கொப்பு ஒரு 6 அடியிலேயோ ஒரு 7 அடியிலேயோ ஒரு கொப்பை வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி கீழே நம்ம வச்சு நம்ம 2 சைடும் ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி முருங்கைக்கொப்பை 2 குழியை நம்ம தோண்டணும். தோண்டி ஒரு 5 அடி ஹைட்டில் உள்ள முருங்கைக்கொப்பு 2 எடுத்துக்கிட்டு அந்த குழியில் போட்டு முக்கி இந்த மாதிரி நம்ம கம்பியை வச்சு குறுக்கு கம்பை வச்சு நம்ம கட்டணும். இந்த மாதிரி கட்டும்போது நம்ம பதிய வைக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பதிய வைக்கிற கொப்பும் கீழே சாயாமல் நமக்கு சீக்கிரமாகவே நம்ம கம்பு தழுத்து வரும். அதாவது அதிகமாக அசைஞ்சால் கம்பு தழுக்காது. இந்த மாதிரி நம்ம கட்டி நம்ம பதிய வைக்கும்போது நமக்கு கம்பு அசையாது. அதே மாதிரி சீக்கிரமாக தழுத்து வருங்க. பிறகு நம்ம வெட்டி வச்ச அந்த முருங்கைக்கொப்பை அந்த நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த கம்பு செட்டப்பில் வச்சு பார்த்துக்கணுங்க. பார்த்துட்டு நமக்கு எவ்வளோது அளவில் நம்ம முருங்கம்பை வெட்டியிருக்கோமோ அதுக்கு தக்க நம்ம பார்த்து நம்ம குழியை நம்ம இந்த மாதிரி நம்ம மண்டி வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம முருங்கைக்கொப்பை பதிய வைக்க வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச கொப்பை ஒரே ஈவனாக நம்ம வெட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி பதியம் வச்சுட்டு இருக்கிற ரகம் பேர் பிஏ டேனியல் ரகம். எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருங்க. நம்ம ஒரு 7-8 வருஷமாக முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம். நாங்கள் முருங்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து இந்த பிஏ தானியல் ரகத்தை தான் நாங்கள் வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். மழை டைம்லேயும் நல்லா காய்க்குங்க. அதாவது மழை பெஞ்சு நமக்கு ஒரு 10 நாள் நமக்கு வெறிச்சாலே போதுங்க. திருப்பி நல்லா பூ பிடிச்சி பிஞ்சு இறக்கிருங்க. மற்ற ரகம்லாம் அந்த மாதிரி உடனே பூ பிடிச்சி பிஞ்சு வராது. ஆனால் இது என்ன தான் மழை கிளைமேட் இருந்தாலும் நமக்கு ஒரு 10 நாள் வெறிச்சா போதும். அந்த டைம்லேயே பூ கொஞ்சம் பிடிச்சி நமக்கு கொஞ்சம் பிஞ்சு இறக்குங்க. அந்த மாதிரி நமக்கு சீசன் டைம்லையும் சரி, சீசன் இல்லாத டைம்லையும் சரி, எப்போனாலும் சரி இதை நம்ம ஒழுங்காக பராமரித்தோம்னா இந்த ரகம் நல்லா காய்ச்சிட்டே இருக்குங்க. அதனாலவே நம்ம ஒரு 7-8 வருஷமாகவே இந்த ரகத்தை தான் வச்சு நம்மளும் விவசாயம் பண்ணிட்டு வரோம். நல்லா பராமரிக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஈல்டு தர ரகம் தாங்க இது. பாருங்கள், நம்ம எப்படி கொப்புகளை அடுக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக நம்ம அடுக்கணுங்க. அப்படியே ரொம்ப நெத்துற மாதிரி நம்ம அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக அடுக்குனா தான் நமக்கு தழுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வேர் அடித்து சீக்கிரமே தழுவு நமக்கு ஏறுங்க. அதே மாதிரி நம்ம இந்த ரகத்தை நம்ம வெட்டின உடனே கொஞ்சம், அதாவது எவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ இந்த ரகத்தை நம்ம கொப்பு முருங்கை மரத்துலேருந்து வெட்டுறோமா அந்த டைம்லேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளேயாவது நம்ம செதுக்கி நம்ம பதியம் வச்சிடணுங்க. அப்போ தான் இந்த ரகம்லாம் தழுத்து வருது. அதாவது பழைய ரகம்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. பழைய ரகம்லாம் நம்ம வெட்டி ஒரு வாரம் கழிச்சா கூட நம்ம தழுக்க வச்சு நம்ம தழுக்க வச்சிடலாம். ஆனால் இப்போ உள்ள ரகம் இந்த ரகம்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம வெட்டி ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப வெயிலையும் கிடந்துடக்கூடாது வெட்டின கம்பு. அப்போ அந்தளவுக்கு நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம இதை பதிய வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு சீக்கிரமாக தழுத்து வரும். இப்படி தழுத்து வந்த பிறகு நம்ம தண்ணி கரெக்டாக விட்டாலே நல்லா செடி நல்லா வீரியமாகவே வந்துடும். அந்த தழுக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக பதிய வைக்கணும். அப்போ தான் நமக்கு தழுத்து வரும். அதே மாதிரி தண்ணியும் நமக்கு கரெக்டாக விடணும். தண்ணி எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம டெய்லியும் பதிய வச்ச பிறகு விட்றோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே தழுத்து வரும். கொஞ்சம் வெயிலாக இருக்கிற பகுதியிலே வைங்க. ரொம்ப இனலாக வைக்கிற பகுதியிலும் நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரியும் பகுதியில் வைக்கணும். அதே தக்க அந்த வெயிலை தாங்குற அளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி அந்த மண் அதிகமாக காய விடாமல், அதே மாதிரி ரொம்ப கிளுகிளுன்னு இருக்காமல் அப்படி ஆவரேஜாக அந்த மண் நல்லா நனையணும். நனைஞ்ச மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 10 நாளுக்குள்ளே தழுவு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம கம்பை அடுக்கின பிறகு இந்த மாதிரி ஒரு 1/2 அடி அளவுக்காவது நம்ம கொஞ்சம் கொப்போட அடிப்பகுதிக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு அணைச்சி வச்சிடணுங்க. அப்போ தான் அந்த பகுதியில் நமக்கு மண் ஏறி நல்லா கீழே அந்த அடிப்பகுதி வேர் அடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி மண் நம்ம கொஞ்சம் தான் அணைச்சிருக்கோம். நம்ம திருப்பி தண்ணி விட்ட பிறகும் நம்ம கூட கொஞ்சம் மண் அணைப்போங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கீழே உள்ள கொப்பு காயாமல் நமக்கு வேர் நல்லா சீக்கிரமாக தழுத்து வரதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி புல் இருந்தாலும் கொஞ்சம் அப்புறப்படுத்திடுங்க. நம்ம பதிய வைக்கிற இந்த ரகம் நமக்கு சீசனில் எப்படி காய்க்கும், அதே மாதிரி நமக்கு சீசன் முடியும் போது மழை டைம்லலாம் எப்படி காய்க்குங்கிறத நம்ம ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக நிறையா போட்டிருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி முருங்கைக்கொப்பை வெட்டி நம்ம பதிய வச்சு நம்ம இந்த சீசன் முடியும் போது நம்ம முருங்கை மரத்தை நம்ம எப்படிலாம் பராமரித்து
நம்ம திருப்பியும் வந்து நம்ம சீசனுக்கு வந்து காய் வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வராங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவை போடலான்னு இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் நம்மளை மாதிரி சின்ன விவசாயிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு உதவுதுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.